ஹலோ ஹாய் குட் மார்னிங், வெல்கம் பேக் டு மை சேனல் ஒன் பாட் ஒண்டர்ஸ். இன்றைக்கி ஃப்ரைடே மார்னிங்லேருந்து வ்ளாக் ஸ்டார்ட் பண்ண போகிற டைம் வந்து 9:30 ஆகுது. ஓகே, இன்றைக்கி என்னன்னாக்கா காலையில் இன்றைக்கி ஏஞ்சிருந்து லேட்டு 7 o'clock ஏஞ்சிட்டு, யூஸ்வலாக நான் 5:30க்கு ஏஞ்சிடுவேன். ஓகே, இன்றைக்கி 7 o'clock ஏஞ்சி, ஏன்னா நைட்டு தூங்குறதுக்கு லேட் ஆகிடுச்சு. ஏன் லேட்டுன்னா ஈவாவோ தனுவோ தூங்கியாச்சு, நானும் கிட்டு தூங்குறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. லேட்டு பட் தூங்கலைனாக்கா ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் ஆகிடுது. பட் கரெக்ட் டைமுக்கு தூங்கி ஏஞ்சாதான் அது கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும் நம்ம பாடிக்கு. ஓகே, இன்றைக்கி என்னன்னாக்கா காலையில் 7 மணிக்கு ஏஞ்சி பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு, நேற்று லெஃப்ட் ஓவர் ரைஸ் இருந்துச்சு, அதில் நைட்டே தண்ணி ஊற்றி வச்சு காலையில் ஏஞ்சனும் தயிர் போட்டு கரைச்சி ஒரு கிளாஸ் குடிச்சிட்டேன் நான். அது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஓகே, பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு வச்சுட்டேன் பசங்களுக்கு. மதியானம் ஆஃப்டர்நூன் லஞ்சு செஞ்சு வச்சுட்டு வந்தனும் ரசம் ஏதாச்சும் செஞ்சுக்கலாம் நம்மன்னு சொல்லிட்டு, எனக்கு கிட்டு வண்டி தான் இப்போ இருக்க போகிறேன் வீட்டில் அலோனா. நேற்றே ஈவினிங்கே போயிட்டு இளநீர் வாங்கிட்டு வந்தோம் கிட்ஸுக்கு. காலையிலே கொடுத்துடலாம் அவங்களுக்கு அப்படின்னு. அவங்களுக்கு இளநீர்னால் ரொம்ப இஷ்டம். காலையில் குடிக்கிறதுனா நல்லா ஃபஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் வேணால் எதுவும் வேணால் ஃபஸ்ட்டு இளநீர் கொடுத்தா குடிச்சிடுவாங்க. அது நல்லது இல்லையா உடம்புக்கு. ஓகே, இப்போ நானும் ஈவாவும் கிளம்பணும். ஆக்சுவலாக 10 o'clock நான் அங்கே இருக்கணும், ஒரு வேலை விஷயமாக போயின்னு இருக்கோம். அது முடிச்சோன்னும் ட்ரெஸ்ஸை ஸ்டிச்சிங் கொடுக்கணும். ஆக்சுவலாக வெட்டிங் வேறு கிட்ட வந்துனே இருக்குது. நெக்ஸ்ட் வீக் சாட்டர்டே வெட்டிங்கு. இன்னும் கவுன் ஸ்டிச் பண்ண கொடுக்கல, கிட்ஸுக்கு ட்ரெஸ் எதுவும் எடுக்கலை, இதெல்லாம் பண்ணணும். ஆல்மோஸ்ட் நெக்ஸ்ட் வீக் தான் பண்ணுவோம். ஏன்னா இந்த வீக்னால் இன்றைக்கி ஃப்ரைடே இல்லைங்களா, சாட்டர்டே சண்டே. ஓகே, பார்க்கலாம். எனக்கு டைம் எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கோ எனக்கும் தனுக்கும் அந்த மாதிரி தான் டைம் பார்த்து தான் நாங்கள் போக முடியும். ஓகே, இப்போது இது ஒடிச்சு ஒரு கிளாஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஈவாக்கு கொடுக்கலாம். ஈவா ஏஞ்சிக்கோ, ஈவா போகலாம். ட்ரெஸ்ஸு ஸ்டிச் பண்ண கொடுக்கணும். வா. குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். சரி, ஓகே. இப்போ போயிட்டு ப்ரஷ் பண்ணின்னு வந்துடணும். டெண்டர் கோகோனட் தரேன். இளநீர் குடிச்சிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு நம்ம கிளம்பிடலாம். அண்ணா தூங்கட்டும். சரியா? அண்ணன் ஏஞ்சி அவனே பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் போட்டுக்குவோம். ஓகே ஓகே, ப்ரஷ் பண்ணு. போய் இப்போ கவுன் ஸ்டிச் பண்ண கொடுக்கணும் உனக்கு. எனக்கு வேண்டாவா உனக்கு? அண்ணா கொடுத்துட்டா? சரி, அண்ணா கொடுத்துட்றேன். ஓகே, இன்றைக்கி ஏதோ இளநீர் வேணான்றா, இல்லைன்னா இளநீர் குடிக்குவாகும். ஓகே, ஃபைன். மூடி ஈவா வந்து சூஸி மூடி எல்லாமே ஈவா. அது தகுந்த மாதிரி தான் நம்மளும் பேலன்ஸ் பண்ணணும். எல்லா டைமும் இல்லை, சர்டன் டைம்ஸு. ஓகே, இப்போ குயிக்காக போயிட்டு டெண்டர் கோகோனட் எல்லாம் ஓப்பன் பண்ணி கிளாஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுட்டா கிட்டு குடிச்சிட்டோன்னு ரெடி ஆகிட்டு கிளம்ப வேண்டியதான். யார்? ஈவா அப்போவே டெண்டர் கோகோனட் வேணான்னு சொன்னா இல்லையா, இப்போ டெண்டர் கோகோனட் வேணும்னு சொல்லிட்டு இளநீர் எனக்கோ வேணும்னு சொல்லிட்டு வந்திருக்கான். போ வச்சுட்டேன். ஓடு ப்ரஷ் பண்ணி சீக்கிரம். மறக்காம என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுவோம். ஈவா சொல்லிட்டா. ஓகே, இப்போ இந்த இளநீர் ஃபுல்லி இதில் ரொம்ப என்னான்னு தெரியாது, ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா. ஓகே, என்னாச்சு? சூப்பர். சாப்பிட்டா ஒரு கிளாஸு ஃபுல், ஒரு கிளாஸ் வந்துருக்கு பாருங்க. இது ஃபுல், ஒரு கிளாஸ் ஃபுல்லு வந்திருக்கு டெண்டர் கோகோனட். வாவ், சூப்பர். ஓகே, குடிச்சு பார்க்கலாம். டேஸ்ட் நல்லா கேட்டு நாங்கள் கிளம்ப போகிறோம் ஈவாக்கு. ஓகே, இப்போ ரெடி ஆகிட்டோம். இப்போ கிளம்ப போகிறோம் நானும் ஈவாவும். என்னோட அவுட்ஃபிட்
சிம்பிள் சல்வார். ஓகே போலாமா இவா? ஸோ இதுதான் மெட்டீரியல். கோல்டன் கலர். கேமராவில் எப்படி ஃபோக்கஸ் ஆகுதுன்னு தெரியல. இது கோல்டன் கலர். கோல்டன் கலர் தெரியுதா இல்லை என்ன கலர் தெரியுது? க்ரீம் கலர் தெரியுதா? ஆக்சுவலாக இது கோல்டன் கலர் தான். ஓகே இது ஸ்டிச் கொடுத்துட்டு எப்படி நான் ஸ்டிச் கொடுத்துட்டு தைக்க வச்சுட்டு நான் காமிக்கிறேன். ஓகே என்னோட வேலை முடிக்கிறதுக்குள்ளே ஈவா பார்க் பார்த்தனும் பார்க்கில் போய் ஆட ஆரம்பிச்சிட்டான். சரி அவ்வளோ கொஞ்ச நேரம் ஆடட்டோன்ட்டுன்னு ஆட விட்டுட்டேன் நானும். முல்லோ ஈவா ஓகே எல்லா வேலையும் முடிச்சுட்டு அப்படியே மம்மி வீட்டுக்கு வந்தாச்சு. மம்மி வீட்டுக்கு வந்தோன்னா கொஞ்சம் அப்படியே சோஃபாவில் உட்காந்து ரெஸ்ட் எடுத்து ஓகே மம்மி சொன்னாங்க லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு அப்படியே சாப்பிட்டுட்டு போயிடு சொன்னாங்க. ஓகே என்ன ஸ்பெஷல்னு கேட்டால் மம்மி வீட்டில் நான்வெஜ் ஸ்பெஷல். ஸோ மம்மி இந்த நான்வெஜ் செம்மையாக சமைக்குவாங்க. எனக்கு ரொம்ப இஷ்டம் இந்த குழம்பு. ஸோ அதனால் சரி சாப்பிட்டே போயிடலாமே சொல்லிட்டு உக்காந்து கொஞ்சம் நேரம் மம்மி வீட்டில் ஒரு 1/2 hour இருந்தேன். அவ்வளோ சீக்கிரம் மம்மி லஞ்செல்லாம் ரெடி பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சு. வாவ் மம்மி வீட்டிலேருந்து சாப்பிட்டு வந்தனோ வீட்டில் மாங்காய் இருந்துச்சு. நான் ஒரு மாங்காய் பைத்தியம். ஐ எம் மேங்கோ லவர். சூப்பராக இருந்துச்சு. இன்னைக்கு மதர்ஸ் டே. ஸோ எல்லாருக்கும் ஹாப்பி மதர்ஸ் டே. இப்போ வந்து கிட்டு ஒரு இன்னைக்கு ஒரு சர்ப்ரைஸ் பண்ணியிருக்கான். ஓகே ஸோ அதனால இப்போ அந்த சர்ப்ரைஸ் என்னன்னு நம்ம பார்க்கலாம். வா கிட்டு 4 பண்ணியாச்சு. இது வந்து அவன் காசு கொடுத்து எதுவுமே வாங்கல. வீட்டில் இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சு டிஐவை பண்ணியிருக்கான். அது என்னன்னு நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ. ஏதோ பேப்பர் ஓபன் பண்ணலாம். சிசர் வேணுமா? கிட்ட ஓபன் பண்றது. ஸோ நானே இது ஓனா பண்ணேன். யார்கிட்டயோ கூகுள்ல பார்க்கல, எதுவுமே சர்ச் பண்ணல. நானாவே இது ஹேண்ட்மேடா பண்ணேன். என் மம்மிக்கு ஒரு சின்ன சர்ப்ரைஸ். தேங்க்யூ. ஐ எம் ஸோ ஹாப்பி. ஓகே ஃப்ரண்ட்ல கிரீன். இது ஃபர்ஸ்டே நம்ம போட்டு தானே. ஓகே இது லாஸ்ட் வீடியோல உங்களுக்கு வந்திருக்கோம். ஓகே இது ஆல்மோஸ்ட் உங்களுக்கு நான் காமிச்சிட்டு இருப்பேன். இது நானு கிட்டு ஈவா அவங்க டாடி. ஸோ தம் பிரிண்ட்ல பண்ணது. ஓகே நெக்ஸ்ட் எம்பெச்காவா? ஏமா? சரி தர. ஆக்சுவலா இந்த மைக் புதுசா வாங்குது. நான் ஒன்னு போட்டிருக்கேன், கிட்டு ஒன்னு போட்டிருக்கான். அதனால ஈவாக்கு கொடுக்கலன்னு ஈவா கொஞ்சம் கோவம். ஈவா கொடுக்குறேன் உனக்கு நான். ஓகே அப்ப கூட்டிட்டு போவேன். தரேன். ஓகே ஒரு கிஃப்ட் ஆயிடுச்சு. இன்னொன்னு இது ஏடிஎம் கார்டு மாதிரி இப்படி இருக்குல்ல இசுமா. ஓகே ஓகே பிளெயின் பேப்பர் ஏடிஎம் கார்டு மாதிரி இது இப்படி ஓபன் பண்ணும். ஓகே ஹாப்பி மதர்ஸ் டே. இது ஒரு கார்டு. ஆக்சுவலா இது வந்து இந்த ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் டேக் வரும் இல்லைங்களா? ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் டேகு, அந்த டேக் எடுத்து ஃபுல்லா பெயிண்ட் பண்ணி ஹாப்பி மதர்ஸ் டே. ஹாப்பி மதர்ஸ் டே தெரியுது பாருங்க. ஹாப்பி மதர்ஸ் டே பின்னாடி பெயிண்ட் பண்ணி ஹார்ட். சூப்பர் கிட்டு. இது வந்து
பிரைஸ் டேக் ஆக்சுவலா இது ட்ரெஸ்ஸஸ் சூப்பரா இருக்கு அது கிட்டு. கொஞ்சம் தேங்க்யூ. இ- பெரிய கிஃப்டா இருக்குது. என்னக்குதுன்னு பார்க்கலாம். பேக் கேஸ். வாவ் வாவ் சூப்பர். ஆக்சுவலா இது என்னோட பேக் கேஸ். இது வீட்ல சும்மா தான் விழுந்து இருந்துச்சு. அதை எடுத்து யூஸ் பண்ணி பாருங்க. சூப்பர் கிட்டு. சூப்பர். பின்னாடி ஒரு ஃப்ராக்கு, இது 2 கண்ணு. பட் இது நல்லா இருக்கு கிட்டு. இந்த ஆர்ட் நல்லா இருக்கு. எல்லாம் பெயிண்டிங்ல தான் பண்ணியிருக்கா கிட்டு. யூஸ் பண்ணியிருக்கா பேக் கேஸ் வச்சு இந்த மாதிரி பண்ணியிருக்கா. சூப்பர் கிட்டு. நைஸ். ஆனா இது என்னோட பழைய ஃபோன் பேக் கேஸ். நைஸ். ஈஸியா ஓபன் பண்ணலாமா? நெக்ஸ்ட் fourth gift. ஃபோர்த் கிஃப்ட். இது என்ன கிழிஞ்சிக்குது? அது ஒரு பசில் மாதிரி. ஜஸ்ட் டூ Puzzle. பசில். ஓகே, இது பசில் மாதிரி. நீ அத இது பசில் இருக்குது. மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டு அது நீ ஃபுல்லா பண்ணிட்டு ஃபுல்லா படிக்கணுமா? ஓகே சூப்பர். ஓகே குட் கிட்டு. நைஸ். தேங்க்யூ. நல்ல ஐடியா. பசில் மாதிரி. ஆனா இது இப்படி ஒட்டேச்சா ஹாப்பி மதர்ஸ் டே மாம்னு வருது. சூப்பர் கிட்டு. தேங்க்யூ. தேங்க்யூ so much. Happy Mother's Day. Thank you. You are my special mother. Thank you. You are my special mother in the world. Thank you. இவா இவாக்கு மைக்கு கொடுத்தாச்சு. இங்க இருந்து பேசுங்க. Hi, welcome to back my channel. One pot wonder. இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறேன்னா சிக்கன் மட்டன் பிரியாணி. ஓகே, இவங்க இந்த மாதிரி சொல்லணும்னு ரொம்ப இஷ்டம். ஓகே, இன்னைக்கு மதர்ஸ் டேனால சர்ச்க்கெல்லாம் போயிட்டு நான் போகல. நானும் கிட்ட போகல இன்னைக்கு சர்ச்சுக்கு. ஈவாவும் தனுவும் சர்ச் போயிட்டு வந்தாச்சு. போயிட்டு வந்தோம், சாப்பிட்டுட்டோம். லஞ்ச் முடிச்சோன்னா இப்போ வெளியே கிளம்பிங்கிறோம். ஆக்சுவலாக ஒரு இடத்துக்கு பொண்ணா இருக்குது. அங்கே போயிட்டு கிட்டுக்கு கொஞ்சம் ட்ரெஸ்ஸு பர்ச்சேஸ் பண்ணோம். ஆல்ரெடி நேற்று நைட் ஈவாக்கு பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. அது என்னன்னு நான் வந்து காமிக்கிறேன். இது அதில் நேற்று பர்ச்சேஸ் பண்ணதில்ல இதுவும் ஒன்று. இது வராரு பழைய பாட்டு பாடிக்கின்னு. மதர்ஸ் டே தனு. தேங்க்யூ தனு. என்ன வாங்கி தர்றேன்? உங்க அம்மா யாருடா? இதுக்கு வாங்கி கொடுக்குறியா? எனக்கு தாடா மதர்ஸ் டே. ஈவா அவங்க மதரா? ஓகே. ஈவா வந்து தன்னோட மதர்னால ஈவாக்கும் ஒரு கிஃப்ட். ஓகே. இப்போ வந்து நம்ம கருடா மாலுக்கு வந்திருக்கோம். அங்கே வந்து வெப்சைட்டு அம்மா ட்ரெண்ட்ஸ் ரெண்டும் இருக்குது. அங்கே போய் பார்க்கலாம். கிட்டுக்கு ஃபஸ்ட்டு. கிட்டுக்கு கொஞ்சம் அமையிறது கஷ்டம், ஷர்ட்டு டிஷர்ட்ஸ் எல்லாம். பட் இருந்தாலும் ஓகே பார்க்கலாம். அங்கே ஒரு இந்த மாதிரி இக்லூ மாதிரி ஒரு டென்ட் போட்டுருக்காங்க. ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் ஃபில்லம் எதுவும் சொல்லியிருந்தாங்க. பட் என்னன்னு தெரியல. சரி போயிட்டு வந்து கேட்டுக்கலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். பர் பர்சனுக்கு வந்து 200 ருபீஸு. ஜஸ்ட் 10 மினிட்ஸ் தானா. ஓகே வந்து பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஸோ அப்படியே ஜாலியாக போயிட்டு கிட்டு 1 வீக்காக வீட்டுலேயே இருந்தார். வெளியவே வரல. அதனால இன்னைக்கு கூட்டிகிட்டு வந்துட்டேன் வெளியே.
ட்ரெண்ட்ஸில் சல்வாஸ் எல்லாம் 50% ஆஃபில் சேல் பண்ணியிருக்கு. செம்ம கலெக்ஷன்ஸாக இருக்குது. இந்த மாதிரி எந்த ஒரு ஷாப்பிங் மாலுக்கு போனாலும் ஈவா வந்து இந்த மாதிரி ஸ்டாச்சு மாதிரி நின்றுடுவா கொஞ்ச நேரம். அவங்க பொண்ணு கூட நின்றுட்டு அப்படியே ஸ்டாச்சு எப்படி நிற்கிதோ அப்படியே நிற்கவா அவ்வளோ. இது செம்ம சிரிப்பாக வராங்க. ஓகே, கிட்டுக்கு அப்படியே போய் கலெக்ஷன்ஸ் பார்க்கும்போது கிட்டுக்கு ஷர்ட், எஸ்பெஷலி பிளாக் ஷர்ட் தேடின்னு இருக்கோம். பிளாக் ஷர்ட் எங்கேயுமே கிடைக்கல, பார்க்கலாம். பட் ஆனால் ட்ரெண்ட்ஸில் கிட்ஸ் கலெக்ஷன் செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. அப்படியே அட்ராக்டிவ் ஆகுது. அந்த சின்ன சின்ன ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் செம்ம க்யூட்டாக இருக்குது. ட்ரெண்ட்ஸில் போய் கிட்ஸுக்கு ஏதாச்சும் வாங்கினா மிஸ் பண்ணாதீங்க, நல்ல ஆஃபர் போயின்னு இருக்குது. பாருங்கள், இந்த கிட்டி, இது ஹார்ட் போட்டு கிட்டி, அப்புறம் இந்த பிங்க் வித் எல்லோ காம்பினேஷன் செம்மையாக இருக்குது. இது ஜஸ்ட் 599 அவ்வளோதான். அதே மாதிரி இன்னொரு கலரு எல்லோ வித் க்ரீமை பார்த்தோம். இந்த ஃப்ராக்கு செம்ம க்யூட்டாக இருக்குது. ஸோ சூப்பராக இருந்துச்சு. அப்படியே அங்கே பார்க்கும்போது இவா ஒரு மிரர் பார்த்தோன்னா ஒரு டான்ஸு, அங்கேயே ஒரு டான்ஸு, எங்கே போனாலும் இந்த 6 10க்கு 10க்கு டான்ஸ் வந்து ஆடாமல் விட மாட்டாரு. ஸோ அவன் ஆடியன்ஸ் செம்ம ஜாலியாக குஷியாக என்ஜாய் பண்ணியிருந்தான். அவன் ஆடுறது எனக்கு செம்ம சிறப்பாக வராங்க. இது வந்து வெப்சைட்டில் சாரி ட்ரெண்ட்ஸ்லேருந்து வெளியே வந்தோம். ஷாப் இருக்குது. அந்த ஷாப்பில் வந்து இந்த மாதிரி ஒரு குட்டி ஸ்பேஸில் கிட்ஸுக்கு ஆடுறதுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. சூப்பராக இருந்துச்சு. வெப்சைட்டில் எப்போ வந்தாலும் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு செஷனுக்கு தான் நான் வருவேன். என்னென்ன புது கலெக்ஷன்ஸ் வந்திருக்குன்னு ஜஸ்ட் ஒரு விண்டோ ஷாப்பிங் மாதிரி பண்ணுவேன். கலெக்ஷன்ஸ் எல்லாம் எனக்கு இந்த மாதிரி ஒயிட் கலர் கிளாஸ்னால் ரொம்ப இஷ்டம். ஸோ சூப்பராக இருக்குது கிளாஸ். எனக்கு இந்த டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ் எல்லாம் இஷ்டம், அதுவும் ஒயிட்டில். செம்மையாக இருக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாம், பட் கொஞ்சம் ப்ரைஸி கூட. இங்கே ஒரு பிங்க் கலர் ஃப்ராக் இருக்குது, செம்ம க்யூட்டாக இருக்குது. ஆக்சுவலாக இது நேரில் பார்க்கும்போது பிங்காக தான் இருக்குது, வீடியோவில் பீச் கலரில் தெரியுது. சூப்பராக இருக்குது. இப்படியே வந்து பார்த்தா ஈவாயின்னு உட்காந்துக்குது. என்னது மைக் வேணுமா? ஆமாம், நான் வச்சுன்னு இருக்க மைக் வேணும்னு கோச்சின்னு உட்காந்து இருக்கா. சரி வா போகலாம். இவா சரி இங்கே இரு, நாங்கள் போகிறோம். துணி கடிச்சிச்சா இல்லை? கிட்டுக்கு கிடைக்கல. கிட்டுக்கு தான் கிடைக்கலையே. கிட்டுக்கு போய் வெப்சைட்டில் ஃப்ரெண்ட்ஸில் எல்லாம் செக் பண்ணோம், கிட்டுக்கு எதுவுமே கிடைக்கல. ஓகே, ஹோப் வேறு எங்கன்னா பார்க்கலாம். ஓகே, ஒரு ஷாப்புக்கு போயிருந்தோம். இது வந்து ஸ்டைல் லிவிங், அர்பன் ஸ்டைல் லிவிங் ஷாப்பு, ஃபர்னிச்சருக்கு. ஓகே, அங்கே போய் ஒரு சோஃபா செட் பார்க்கலான்ட்டு கிளம்பி போயிருந்தோம். அங்கே பார்த்தா பயங்கர ப்ரைஸியாக இருந்துச்சு. இந்த சோஃபா செட் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு, செம்மையாக இருக்கு இந்த சோஃபா. சூப்பராக நல்லா ஒரு எல் ஷேப்பில் வர மாதிரி சோஃபா இது. ஓகே, நெக்ஸ்ட் டைம் நம்ம பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு எல்லோரும் பயங்கர பசியில் இருந்தாங்க. ஃபேவரட்டான பிளேஸு ஃபெசர் டவுன் போயிட்டு அங்கே லோடட் வாங்கி சாப்பிட்டோம். இது சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு. ஃபஸ்ட்டெல்லாம் அடிக்கடி சாப்பிடுவோம், இப்போல்லாம் ரொம்ப ரேர் சாப்பிட்றது. ஓகே, இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன் நான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. ஏன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவை நான் சந்திக்கிறேன். இது வந்து சீஸி லோடடு, ஸ்பைசி லோடடு, நார்மல் லோடடு, அப்புறம் ஜூஸ் சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு சிஎஸ்கே மேட்ச் இருந்துச்சு, அதை பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு தூங்கிட்டோம்.
ஓகே, இன்னொரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான நான் vlogல சந்திக்கிறேன். until then bye from அஸ்வினி. bye, take care.